இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு கல்வி நிதி வழங்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கச் சொல்லி மத்திய அரசு கட்டாயப்படுத்துவது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என வாதம். இரட்டை இலை தொடர்பான வழக்கு டெல்லி தேர்தல் ஆணையத்தில் நாளை விசாரணை. நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் டெல்லி பயணம். சென்னை பரங்கிமலை, ஓசூர் மற்றும் திருவண்ணாமலையில் புதிய தோழி விடுதிகள் திறப்பு. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிவகங்கை அருகே தனியார் கல் குவாரியில் 400 அடி பள்ளத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரம். மாநிலம் முழுவதும் உள்ள குவாரிகளை ஆய்வு செய்ய கனிம வளத்துறை உத்தரவு. தனக்கும் அன்புமணிக்கும் இடையே மனக்கசப்பு எதுவும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணியை நான் கட்சியை விட்டு நீக்கப் போவதாக கட்சியினர் சிலரை வதந்தி பரப்புவதாகவும் வேதனை. அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையேயான உட்கட்சி மோதல் முடிவுக்கு வருகிறது. விரைவில் இருவரும் தைலாபுரத்தில் சந்தித்து பேசுவார்கள் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. நீங்க கேட்குற கேள்விக்கு நல்ல சுமூகமான தீர்வு மனநிலையா எட்டிருச்சு. அது மிக விரைவில் இன்னும் சீக்கிரமே அது நடக்க நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்கிற ஒரு சலசலப்பு நெருக்கடி நிலையெல்லாம் மாறிடுச்சு. ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மிக விரைவில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மக்களை எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் எல்லாம் வேகமாக ஓட போகிறாங்க, உழைக்க போகிறோம். அந்த நிலை வந்துருச்சு. நீங்கள் சீக்கிரமாக பார்க்க போகிறீங்க. மிக விரைவில் நடக்காது. அந்த சந்திப்பு உங்களையும் பார்க்க போகிறாங்க, உங்கள்கிட்டையும் செய்தி சொல்ல போகிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் உற்சாகமாக ஓட போகிறாங்க, ஒற்றுமையாக ஓட போகிறாங்க. தேர்தலுக்கு தயாராக போகிறோம். விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் ரவிமோகன், மனைவி ஆர்த்தி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கின் விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றம். கணவர் ரவிமோகனிடம் இருந்து மாதந்தோறும் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கோரி ஆர்த்தி மனு தாக்கல். ஆர்த்தி மகனுக்கு ஜூன் 12ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க ரவிமோகனுக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிக்கான தேர்வை அறிவித்தது டிஎன்பிஎஸ்சி. தேர்வர்கள் வரும் 27ஆம் தேதி முதல் ஜூன் 25ஆம் தேதி வரை இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 220 ரூபாய் அதிகரித்து 8930 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கும் விற்பனை. மாநில உரிமையை மீட்டெடுக்க நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என செல்வ பெருந்தகை கருத்து. தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் விளக்கம். கலந்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுக்க தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார். அதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகள் ஜேசிபி மூலம் இடித்து அகற்றம். முன்னெச்சரிக்கையாக அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி தலைமையில் ஏராளமான போலீசார் குவிப்பு.
செங்கல்பட்டு அருகே அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூற சீமான் சென்ற நிலையில் போலீசாருக்கும் நாதக தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இல்ல நான் வரேன். நம்ம இன்னைக்கு ஒரு 4 பேர் மட்டும். அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். பெண்ணை ஏமாற்றி திமுக நிர்வாகி திருமணம் செய்து கொண்ட சம்பவத்திற்கு கண்டனம். போலீசுக்கு வக்கில்லை குற்றச்செயலை பாவச் செயலை குடிநீர் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மாநகராட்சி அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. சென்னை கடற்கரை தாம்பரம் மின்சார ரயிலின் 6வது பெட்டியிலிருந்து திடீரென வெளியேறிய கரும்புகை. 30 நிமிடங்களுக்கு மேலாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் மீது சினிமா தயாரிப்பாளர் சமீர் அலிகான் சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார். சாம் சிஎஸ் 25 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு இசையமைத்து தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. கோவை மருதமலை வனப்பகுதியில் உயிரிழந்த பெண் காட்டு யானை. உடல் கூராய்வின் போது யானையின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்ததால் அதிர்ச்சி. கிழக்கு மத்திய அரபிக்கடலில் இன்று இரவுக்குள் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை இரவுக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை எதிரொலி. ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 14,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9,683 கன அடியிலிருந்து 12,819 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம். காட்பாடி அருகே அரசு பேருந்து ஆட்டோ நேருக்கு நேர் மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழப்பு. மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியீடு. ராணிப்பேட்டை அருகே கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை சாலையில் வைத்து 3 கிராம மக்கள் மறியல் போராட்டம். கொலை சம்பவத்திற்கு உரிய நீதி கேட்டு உறவினர்கள் அழுது புரண்டதால் பரபரப்பு.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் 26க்கும் மேற்பட்ட நக்சலைடுகள் துணை ராணுவ படையால் சுட்டுக் கொலை. நாராயண்பூரில் நக்சலைடுகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் துணை ராணுவம் அதிரடி. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினம் அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. சோனியா, ராகுல் காந்திக்கு எதிரான நேஷனல் ஹெரால்டு வழக்கு விவகாரம். வழக்கு தொடர்பான விவரங்களை சுப்பிரமணிய சாமியிடம் வழங்க அமலாக்கத்துறைக்கு டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிர மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளம். மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் நிலவும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதி. ஜார்க்கண்ட் மாநிலம் பொகாரோ மாவட்டத்தில் கனமழையின் போது நீரில் மூழ்கியும் மின்னல் தாக்கியும் 7 பேர் உயிரிழப்பு. சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா மும்பை இந்தியன்ஸ்? டெல்லி அணியுடன் இன்று பல பரீட்சை. சீனாவில் 650 ஆண்டுகள் பழமையான கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்து விபத்து. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். தன்னுடைய ரோல் மாடலும் மறைந்த பிரபல கார் ரேஸ் வீரருமான ஐடன் செனாவின் சிலைக்கு அஜித்குமார் நேரில் அஞ்சலி. மண்டியிட்டு மரியாதை செலுத்திய வீடியோ வைரல். You can finish this movie.